ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு மெலோடி ஆஃப் கோல்டன் ஏஜ் எபிசோட் 39ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சீரிஸ் முடிய போற கட்டத்தை நெருங்கிக்கிட்டே இருக்கிறதால ரொம்ப விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு கட்டத்திலயும் இந்த லீ என்ன பண்ண காத்துட்டு இருக்கானோங்கிற மாதிரி பாக்குற மாதிரி இருக்குது. அதனால டைரக்டாவே இந்த எபிசோட பாத்திரலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லயே நம்ம சீச்சிய மிரட்டதுக்காக அவளுடைய லவரை கூட்டிட்டு வந்து கால்ல போட்டு மிதிச்சு அவனை கழுத்தை வெட்டிடுவோம்லாம் சொல்லி தாலாட்டெல்லாம் பாட வச்சிருந்திருப்பான். அந்த பொண்ணு மனசு தாங்க முடியாத அழுதுகிட்டு இருந்ததால துடைக்க போக சீச்சி அப்படியே விலகிக்கிறா. அப்பயும் கூட கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம, நான் உன்னை ஃபாலோ பண்றதை நிறுத்தவே மாட்டேன், நீ எங்க போனாலும் நான் உன் பின்னாடி வந்துகிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் சீச்சி ஜியாங்க கட்டி பிடிச்சிட்டு செம்மையா அழுதுகிட்டு இருக்கா. என்ன நடக்க போகுதோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டு இருக்க இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம ஹெட்டுக்கும் அசிஸ்டன்ட்டுக்கும் கூட மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம யான்சியை தான் காட்டுறாங்க. யான்சி உள்ள இருந்து வெளியே வர மாட்டேங்கிறாங்க. அவங்க அம்மா சாப்பாடு கொண்டு போய் வச்சுட்டு சாப்பிடவான்னு சொல்லி வெளியே கூப்பிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வெளியே வர மாதிரியே இல்ல. அந்த நேரத்துல பார்த்து நம்ம பான்ஷி அங்க வந்துற பான்ஷியோட வாய்ஸை கேட்ட உடனே நம்ம யான்சியும் டோரை ஓபன் பண்ணிடுறாங்க. இதை பார்த்த உடனே யான்சியோட அம்மாவுக்கு ஷாக்கா இருக்கு. இவன் வந்த உடனே எப்படிடா இப்படி டோரை ஓபன் பண்ணான்னு பாக்க உடனே நம்ம யான்சி அவனை உள்ள கூப்பிட்டு கதவை சாத்திடுறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த வீட்டுடைய ஹெட் லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துடுறாங்க. என்னது இங்க நடந்துகிட்டு இருக்கு? உன் பொண்ணுக்கு ஏற்கனவே வேற ஒரு கல்யாணம் நடந்துருச்சு, ஷென் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொரு பையன் உள்ள போறான், நீ கூட கொஞ்சம் கூட வெக்கமா இல்லாத நின்னுட்டு பாத்துக்கிட்டு இருக்கியா, காவல் காத்துக்கிட்டு இருக்கியா அப்படின்ட்டு யான்சியோட அம்மா கிட்ட சண்டை பிடிக்கிற மாதிரி போக அவங்களும் சும்மா விடுவாங்களா, எப்படி நீ என் பொண்ணு இப்படி கேவலமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்க ஆரம்பிக்க யானும் அங்க வந்துடுறாரு. யான் வந்துட்டு ரெண்டு பேரும் சண்டை நிப்பாட்டுங்கன்னா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறதே நிப்பாட்டிக்கவே இல்லை. ரொம்ப கேவலமா அந்த ஹெட் லேடி பேச யான்சி அம்மாவும் போட்டுட்டு அடிக்கிற மாதிரி பண்ணிட்டு எப்படி என் பொண்ணு இப்படி தப்பா பேசலான்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போடுன்ட்டு ரொம்ப மோசமா சண்டை போய்கிட்டு இருக்கா. யான்சியும் பான்சியும் வெளியே வந்துட்டு அப்படியே வாயில கை வச்சு ஷூன்னு சத்தம் கொடுக்க எல்லாருமே ஷூன்னு இருக்காங்க. அப்பதான் யான் பாக்குறாரு தன் பொண்ணு கூட வேற ஒரு பையன் நின்றுட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு ஷாக் ஆகி பாத்துட்டு இருக்க. யான்சி இருந்துட்டு எதுக்கும் அலட்டிக்காம, அப்பா நான் கொஞ்சம் இவரு கூட வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஷாக்கா இருக்கு. அப்படியே ஷாக் ஆகி பாத்துட்டு இருக்க ஹெட் லேடி பாரு எப்படி போறான்ட்டு அவளை நிப்பாட்டுங்க. இங்க யான்சியோட அம்மாவா, நீ எப்படி என் பொண்ணை பத்தி தப்பா சொல்லலாம்னு சொல்லிட்டு அவங்க சடை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே நம்ம யான்சியும் பான்சியும் ரோட்ல நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. பின்னாடியே இந்த லீயோட ஆள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருப்பான் போல இருக்குது. அப்போ ஒரு பொண்ணு நம்ம யான்சியோட கையை பிடிச்சு உள்ள இழுத்துட்டு போயிடுறா. அவனால அவன் பார்க்க முடியாது போயிடுது. அங்க போன ஒரு லேடி இருந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீங்க போங்கங்கிறா. நீங்க யாருன்னு கேட்கறதுக்கு உங்களை பிடிச்ச ஒரு பொண்ணு தான் நானும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இந்த வழியா போனீங்கன்னா அந்த ஆள் உங்களை ஃபாலோ பண்ண மாட்டான், அவனுக்கு தெரியாது, நீங்க இந்த வழியா போங்கன்னு சொல்லவும் நம்ம யான்சியும் அந்த கோட்டை எடுத்து தலையெல்லாம் மூடிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம சீச்சியோட வீட்டுக்கு தான் வராங்க. சீச்சியோட வீட்டுக்கு வந்த உடனே யான்சியோட தம்பி அவன் போயிட்டு டோரை சாத்தி விட்டுட்டு வெளியே நின்னுக்கிறான். சீச்சியும் பார்த்துட்டு, நீ வந்துட்டியா, நான் உன்னை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்தேன், நீ வெளியே வரமாட்டேங்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நீ நல்லா தானே இருக்கேன்னு கேட்க, நான் நல்லா தான் இருக்கேன், நாம இப்ப டேஞ்சர்ல இருக்கோம்னு சொல்ல, என்ன சொல்றேன்னு கேட்க, ஆமா அப்படின்ட்டு லூ பிரதர் சமாதி கிட்ட நம்ம ஷென்னை பாத்துருப்பாங்க. ஷென்னை பார்த்துட்டு ரொம்ப தூரம் நடந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம சீச்சியை பார்த்து இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த சமயத்துல இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கக்குள்ளேயே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு ஆள் வந்திருப்பாங்க. அதை நம்ம யான்சியும் சீச்சியோட லவரும் பார்த்திருப்பாங்க. அப்பயே தெரியாத மாதிரி ஒரு லெட்டரையும் யான்சி சீச்சி கையில கொடுத்திருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம பான்சியும் இங்க வந்திருந்திருப்பான். பான்சி வர்றதுக்கு முன்னாடியே எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணிட்டே வந்திருந்திருக்கான். நம்ம யான்சி வீட்டுல ஆள் நிக்கிறதும் சீச்சி வீட்டுல ஆள் நிக்கிறதும் இந்த சிட்டில யாரு எங்க போறாங்கிற வரைக்கும் அத்தனைக்கும் ஆள் நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்கிற விஷயத்தையும் பான்சி பாத்துக்கிட்டே இருந்துட்டு அதை எல்லாம் ரிப்போர்ட்டா வந்து கொடுத்துட்டு இருக்கான். அதெல்லாம் சீச்சி கிட்ட சொல்லிக்கிட்டு நம்ம யான்சியும் ஒரு பொண்ணு வந்து ஒரு கோட்டை கொடுத்துருந்துருப்பாளே, அந்த கோட்டை விரிச்சு பார்க்க அதுல ஒண்ணு எழுதி இருக்கு. அதுல ஒரு சமாதி கிட்ட வாங்க, உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எழுதி இருக்குது. அதை பார்த்துட்டு ஒரு லேடி தான் இதை வந்து எங்க கிட்ட கொடுத்தாங்க, நாங்க போய் அதை செக் பண்ணி ஆகணும், ஆனா அதுக்கு முன்னாடி சீச்சி நீ இங்க இருந்து கிளம்பி ஆகணும், இந்த கோட்டை போட்டுக்கிட்டே நீங்க இருந்து கிளம்பிடுன்னு சொல்ல, சீச்சி இருந்துட்டு யான்சி நீ என் கூட வந்துற, நீங்க இருக்க வேணாமேங்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் இங்க இருந்துதான் ஆகணும், எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல, ஆனா நீ இங்க இருந்து போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு ஏற்பாடு பண்ணன்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ளேயே நம்ம சீச்சியோட அப்பா கோல்டு எல்லாம் கட்டி கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சீச்சி இந்த இதை உனக்காக தான் கொண்டு வந்திருக்கான், உனக்கு செலவுக்கு ஆகும்ல, இதை நீ எடுத்துட்டு கிளம்புன்னு சொல்ல சீச்சிக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அவங்க அப்பாவை ஹக் பண்ணிட்டு, அப்பா நீங்க பார்த்து இருந்துக்குங்கன்னு சொல்லிட்டு
அந்த பொண்ணு நம்ம பான்ஷி கூட கிளம்பிடுறா. இவங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே வர்றத லீயோட ஆள் ஒருத்தன் நின்னு வேவு பார்த்துக்கிட்டே இருக்கான். பான்ஷியும் சீச்சியும் ஒரு காட்டுக்குள்ளேயும் வராங்க. அந்த இடத்துல சீச்சியோட லவ்வர் இருக்கான். அவனை பார்த்த உடனே சீச்சி ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் ஜியாங் கிட்ட என்ன மன்னிச்சிரு, என்னால உன் ஊரு பேரு எல்லாத்தையும் மாத்திக்க வேண்டியதா போயிடுச்சு இல்ல, என்னை மன்னிச்சிருன்னு மன்னிப்பு கேட்கறதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்ல, உன் கூட இருக்கிறதுனா நான் என்ன வேணாலும் செய்வேன், என் உயிர் போகிறதா இருந்தாலும் எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பான்ஷிக்கு நன்றி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த விஷயம் லீயோட ஆள் வந்துட்டு நம்ம லீ கிட்ட சொல்ல அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. செய்தியை சொல்ல வந்த ஆளை எட்டி உதைச்சு தள்ளிட்டு இது எப்படி நடந்துச்சுன்னு கேட்க, யான்ஷி தான் இந்த மாதிரி ட்ரிக் பண்ணி யான்ஷி வெளியே போற மாதிரி போனாங்க, ஆனா அது சீச்சின்னு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்ல, என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, எந்த மூலையில இருந்தாலும் எனக்கு சீச்சி வந்தே ஆகணும், எல்லா ஆட்களையும் போட்டு தேடுங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறான். அவனும் அப்படியே பண்றேன்ட்டு அங்க இருந்து போயிட இந்த லீக்கு செம்ம டென்ஷன் இல்ல, என்ன பண்றதுன்னே தெரியாத முழிச்சிட்டு நின்னுட்டு இருக்கான். ரொம்ப கஷ்டமா இருக்கு அவனுக்கு. அப்ப கூட தங்கச்சி நின்னுட்டு இருக்காளா, அவ இருந்துட்டு இந்த பொண்ணுக்காக நீ எதுக்காக இவ்வளவு தூரம் மெனக்கிடுற, அந்த பொண்ணுதான் உனக்கு பிடிக்கலங்கிறால, எதுக்காக அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்குங்கிறதுக்கு வாயை மூடு, இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லி அவளையும் துரத்தி விட்டுற. அதுக்கப்புறம் இவனுக்கு நெஞ்ச வலிக்கிற மாதிரி இருக்கு. இவனுங்களோட ஆட்களும் நம்ம சீச்சியை தேடுறதுக்காக அங்கன்னு பிரிஞ்சு போய்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆள் வந்துட்டு லீ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், இந்த மாதிரி நம்ம 70% ஆட்களை நம்ம திரட்டிட்டோம்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன பண்ண காத்திருக்கான்னு தெரியல. நம்ம யான்ஷியும் ஒரு இடத்துல கூட்டமா இருக்குன்னு அங்க போறாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம், ஒரு வீட்டுக்குள்ள ஒரு நெருப்பு பட்டாம்பூச்சியோட காட் தெரியுதுன்ட்டு மக்கள் எல்லாம் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்களே, அந்த இடத்துல யாரோ கவர்னர் மோ டிஸ்ட்ரிக்ட்ல கூட இந்த கோஸ்ட் ஆள்கள் எல்லாம் நம்ம யான்ஷி குரூப் கொண்டாங்க இல்லையா, அந்த ஆள் மாதிரியே ஒருத்தன் வந்துட்டு அங்க பூஜை பண்றேன்ட்டு எதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை அங்குள்ள மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்க நம்ம யான்ஷியும் அங்க போய் பாக்குறாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயங்கிறது அவங்களுக்கு புரிய வருது, ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுதுங்கிறது தெரியுது. அப்ப அப்படியே அங்க இருந்து வெளியும் வந்துடுறாங்க. பான்ஷி இம்பீரியல் கோர்ட்டுக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்க, அந்த கோர்ட்ல இருந்து நம்ம யான்ஷியும் வெளியே வராங்க. எதுக்காக நீங்க வந்து நிக்கிறத மட்டும் யாராவது பார்த்தாங்கன்னா உனக்கு பெரிய ப்ராப்ளம் ஆகும், உன்னுடைய நிலைமையும் பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் சொல்ல, நீ எதுக்காக கவலைப்படுற, நான் உன்னை கூப்பிடுறதுக்காக தான் வந்தேன், நம்ம 2 பேரும் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா கொஞ்சம் பேசிட்டு இருக்கலாங்கிறதுக்காக தான் வந்தேன், நம்ம போலாமான்னு பேசிட்டு இருக்க. அந்த சமயத்துல ஷென் அங்க வந்துடுறான். ஷென்க்கு தான் பான்ஷி நம்ம யான்ஷி கூட பேசுறது சுத்தமா பிடிக்காது இல்லையா, இவனை பார்த்த உடனே அவனுக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. அதனால உங்களுக்கு பேசுறதுக்கு வேற எங்கேயும் இடம் கிடையாதா, இங்க என்னுடைய கோர்ட்டுக்கு முன்னாடி தான் நீங்க பேசிட்டு இருப்பீங்களா அப்படின்ட்டு ரொம்ப ஜலஸ்ல பேச, பான்ஷியும் ஷென் யான்ஷி என்னோட ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, அவளும் ஜஸ்டிஸ் மினிஸ்டர் ஆபீஸோட 6th லெவல் மினிஸ்டர் தான், அதனால அவகிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னு கேக்குறதுக்கு எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்ல, அதையும் என்னுடைய இன்டர்னல் செக்யூரிட்டி ஆபீஸ்க்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கீங்க. உடனே யான்ஷிக்கு கோவம் ஆயிடுது. ஷென் உனக்கு என்ன ஆச்சு, நீ ஏன் இவ்வளவு கேவலமா மாறிட்ட, நீ முதல்ல நீதி நேர்மையோட நியாயத்தோட நடந்துக்குவ, ஆனா இப்ப எப்படி நடந்துக்கிற, கொடூரமா நடந்துக்கிற, உன்னோட வார்த்தைகளே ரொம்ப கொடூரமா இருக்குது, நீ ரொம்ப மோசமா நடந்துக்கிற, நீ இப்படிப்பட்ட ஆளே இல்லையேங்கிறதுக்கு அதுல என்ன இருக்கு, இப்ப சேஞ்ச் ஆயிட்டேன் அப்படின்ட்டு ஷென் சொல்ல, பான்ஷி இவங்கிட்ட இதுக்கு மேல பேசுறது சரி கிடையாது, வா நம்ம போலான்னு சொல்லிட்டு யான்ஷியை கூட்டிட்டு வந்துட்டு அவனுடைய கடைக்கு முன்னாடி நிப்பாட்டி அங்க உட்கார வச்சுட்டு அங்க 2 பேரும் அவங்க கேஸ பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் யான்ஷி ரொம்ப மனசு கஷ்டத்தோட இருக்கிறதால, நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னுடைய கால்ல நீ நின்னுட்டு இருக்க, உனக்கு இருக்கிற தைரியம் இங்க உள்ள பொண்ணுங்களுக்கு அத்தனை பேத்துக்கும் கிடையாது, இங்க உள்ள ஆம்பளைங்களுக்கு அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது, ஆனா நீ அந்த அளவுக்கு தைரியமான ஒரு பொண்ணா இருக்க, நீ எதுக்கும் கவலைப்படாதுன்னு சொல்லி நம்ம யான்ஷியை சமாதானப்படுத்திட்டு ஒரு லேந்தர் லைட்டையும் கொண்டு வந்து நம்ம இதுல ஒரு விஷ் வச்சு பறக்க விடலாமான்னு கேட்க, யான்ஷியும் 2 பேரும் வந்து அந்த லேந்தர் லைட்டையும் பறக்க விடுறாங்க. அந்த சமயத்துல லீயோ ஷென்னும் ஒரு பில்டிங்க்கு மேல நின்று நம்ம யான்ஷியும் பான்ஷியும் லேந்தர் லைட் பறக்க விட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப லீ இருந்துட்டு, நீ வேணா இவங்க 2 பேர்த்தையும் ஏதாவது பண்றதுன்னா பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஆட்களை கூப்பிட, அவனுடைய ஆட்களும் வில்லம்போட வந்து அவங்கள குறிப்பாத்து நின்றுட்டு இருக்க, யான்ஷியும் பான்ஷியும் லேந்தர் லைட்டை பறக்க விட்டுட்டு அவங்கவுங்க வழியை பார்த்துட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. ஷென் என்ன பண்றான்னா, அவன் அந்த வில்லம்ப வாங்கி வச்சுட்டு அவன் குறிப்பாத்து நம்ம யான்ஷியை கொலை பண்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க, இந்த லீயும் ஷென்னை பார்த்து அப்படியே என்ன பண்ண போறான் அப்படின்ட்டு ஆர்வத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கான். உண்மையாலுமே அவன் பொண்டாட்டியை கொன்னுடுவானா அப்படிங்கிற மாதிரி அவன் முகத்துல ஒரு சந்தோஷமான பார்வையோட பாத்துக்கிட்டு இருக்க, யான்ஷிக்கு ஒரு டர்ன் வருது. அதனால அந்த டர்ன்ல போயிட ஷென் வில்லம்ப அவங்க லேந்தர் லைட் பறக்க விட்டாங்க இல்லையா, அதுலயே அடிச்சு அந்த லேந்தர் லைட்டையும் வெடிக்க விட்டுறான். உடனே லீயும், எங்க நீ யான்ஷியை தான் தாக்க போறியோன்னு நினைச்ச, பரவாயில்லையே, சரி இனிமேல் உன்னுடைய ஃபேமிலி நேம சரி பண்றதை நம்ம பாக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதே சமயத்துல நம்ம யான்ஷியும் பான்ஷியும் தான் காட்டுறாங்க. அவங்க 2 குதிரை எடுத்துக்கிட்டு ஒரு பொண்ணு ஒரு கோட்டு கொடுத்துட்டு போயிருந்திருப்பா, அந்த கோட்ல கூட ஒரு கிஃப்ட்
ஒன்று காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா, அந்த கிஃப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க 2 பேரும் இங்கேருந்து கிளம்புறாங்க. அதே சமயத்தில் பேலஸில் நம்ம ராஜமாதாவை தான் காட்டுறாங்க. அவங்க தூங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ரொம்ப இருமல் வருது. இரும்பிக்கிட்டே எழுந்திருக்க அசிஸ்டன்ட் பொண்ணும் அவங்களுக்காக மருந்து கொண்டுகிட்டு வந்துட்டு இருக்கா. ரொம்ப இருமலா இருக்கேன்ட்டு ஒரு ருமாலை எடுத்து பிடிச்சு பாக்குறாங்க. அதுல ரத்தம் வந்துட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க 2 பேருமே. அசிஸ்டன்ட் சத்தம் போட பார்க்க ராஜமாதா அவளை வாயை மூடிட்டு அந்த துணி அவ கையில கொடுத்து இதை அப்படியே மறைச்சு வச்சிரு அப்படின்னு சொல்லிடுற. இந்த விஷயம் இந்த லீயோட தங்கச்சிக்கு இப்படியே தெரிஞ்சு அவ இந்த லீ கிட்ட ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. பேலஸ்ல இருந்து ஒரு அர்ஜென்டான நியூஸ் வந்திருக்கு. ராஜமாதாவோட உடல்நிலை ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல இந்த லீ எதையோ பத்தி யோசிக்கிறான். அப்படியே நான் இதை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து பேலஸ்க்கு நம்ம ராஜமாதாவை பாக்குறதுக்காக போக ராஜமாதாவும் பெட்ல படுத்திருக்காங்க. இவன் போனவன் ராஜமாதாவுடைய உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், அதனால அவங்கள பாக்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் ராஜமாதாவும் உடம்பு சரியில்லாத இருந்தவங்க டக்குன்னு இவன் முன்னாடி அதெல்லாம் காட்டிக்க கூடாது இல்லையா, அதனால நார்மலா எழுந்திருச்சு உட்காந்து உடனே ராஜமாதாவும் நான் நல்லா தான் இருக்கேன், கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் திரும்பவும் அரண்மனைக்கு வரதான் போறேன், கோர்ட் விஷயத்தை எல்லாத்தையும் நான் பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவன் திருட்டுத்தனமா எட்டி பார்த்துட்டு இருக்கான் எப்படி இருக்காங்கன்ட்டு. அந்த நேரத்தில் லைட்டாக ராஜமாதா இரும்பிற உங்களை பார்க்கறதுக்கு உடம்பு சரியான மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி கேட்க, என்ன உனக்கு தைரியம், நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்கிட்டயே கேள்வி கேட்டுட்டு இருக்கியான்ட்டு முன்னாடி வர, உங்கள் உடம்பு மனுஷ உடம்பு தானே, அதுக்கு நோய் வராதா அப்படிங்கிற மாதிரி இவன் நக்கலாக பேசுகிறத பார்த்த உடனே ராஜமாதாவுக்கு கொஞ்சம் பயமாயிடுது. யாராவது இருக்கீங்களான்னு கூப்பிட்டு பார்க்குறாங்க, யாருமே இல்லை. அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சு போயிடுது இவன் வேணும்னே ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இங்கே வந்திருக்கான்ட்டு. நீ என்ன பண்ண போற, எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னு கேட்க, இவன் ரொம்ப நல்ல மாதிரி நான் உங்களுக்கு லாயலா தான் இருக்கிறேன் ராஜமாதா, ஏன் என்னை பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்க, நீ ஒரு நல்ல குடும்பத்துல இருந்து வந்திருக்கங்கிறதுக்காக தான் இந்த பேலஸ்ல உன்னை சேர்த்திருக்கேன், ஆனா இப்ப ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்திருக்குங்கிறது நல்லாவே தெரியுது, நீயும் அவ்வளவு ஒன்றும் நல்லவன் இல்லைங்கிறதும் தெரியுது அப்படிங்க. ஆமா, உங்களால பாதிக்கப்பட்ட ஆள் இல்ல, நானும் ஒருத்தன் தான், நீங்க அவ்வளவு சீக்கிரத்துல ஷூஃபேய மறந்துருக்க மாட்டீங்கன்னு சொல்ல, என்ன ஷூஃபேயா, அப்ப நீ யாருன்னு ராஜமாதா கேட்க, இப்பதான் இந்த லீ அவனுடைய உண்மையான அடையாளத்தையே சொல்றான். இவ்வளவு பெரிய பேலஸே எனக்கு தான் சொந்தம், எங்க அம்மா என் கண்ணு முன்னாடியே செத்தாங்க, அது உங்களாலதான் அப்படின்ட்டு அவன் சின்ன வயசுல அவங்க அம்மா சாகிறதுக்கு முன்னாடி என்னை சாகடிக்கிறதுக்கு இந்த ஜூ ஹோவானை தவிர யாரால முடியும், உங்க அப்பா ஆல்ரெடி இறந்து போயிட்டாரு, இதுக்கு மேல எனக்கும் உயிரோடு இருக்கிறதுக்கு பிடிக்கல, நானும் செத்து போயிடுறேன், ஆனா நீ உயிரோடு இருக்கணும், நீ இங்க இருந்து என்ன செத்து போயிடுவ, உன்னை நான் காப்பாத்தணும், உன்னை காப்பாத்துறதுக்காக நான் சாகிறதுக்கு எந்த கவலையும் படமாட்டேன், நான் செத்தாவது என் பையனை வாழ வைக்கணும்னு சொல்லிக்கிட்டே அந்த லேடி அவளுடைய வேலைக்கார பொண்ணு கிட்ட லீ அனுப்பி வச்சுட்டு இன்னொரு பையனை அந்த லேடி கூடயே வச்சுக்கிட்டு அதே இடத்துல தீக்குளிச்சு இறந்து போயிடுறாங்க. அதெல்லாம் லீ ராஜமாதா கிட்டையும் சொல்லிட்டு, நான் இந்த பேலஸுக்கு சொந்தக்காரன், முன்னாள் ராஜாவுடைய மகனே நான் தான், நியாயமா பார்க்க போனா இந்த அரசாங்கம் நான் ஆள வேண்டியது, ஆனா நீங்க எங்க அம்மாவை கொன்னதால நான் ஒரு தனியா வேலைக்கார லேடியோட எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்தேன்னு தெரியுமா, அந்த நிலைமையிலையும் என்னோட இடத்தை அடையணுங்கிறதுக்காக நான் இவ்வளவு தூரம் இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ராஜமாதாவுக்கு ஷாக்கா இருக்கு. அவங்க சொல்றாங்க, சூஃபை இறந்தப்ப அவ கூட ஒரு சின்ன குழந்தையோட பாடியே இருந்துச்சே, அப்ப அது யாரு, அது அவன் மகன் தானே அப்படிங்கிறதுக்கு அவன் சிரிச்சுக்கிட்டே, உங்களை ஏமாத்துறதுக்காக அந்த மாதிரி பண்ணாங்க, அந்த குழந்தை நான் கிடையாது, வேற ஒரு குழந்தைய கொண்டு வந்து அவங்களோடய சேர்த்து அப்படியே எரிஞ்சு போனாங்க, என்ன வேலைக்கார பொண்ணோட காப்பாத்தி விட்டுட்டாங்க, இதுக்கு மேல என்ன பேச்சு இருக்கு, அதான் நான் வந்துட்டேன்ல, அந்த குட்டி ராஜாவை அரச பதவியில இருந்து எடுத்துட்டு நான் அந்த பதவிக்கு வரணும், அந்த மணிமுடி எனக்கானது, எங்க அப்பாவுக்கு பதிலா நான் தான் இந்த அரசாங்கத்தை ஆள வேணும், அதனால எனக்கே அந்த பதவியை கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்க ராஜமாதா, பரவாயில்லையே சரி கொடுத்துட்டா போச்சு அப்படிங்க. அதோட எங்க இளவரசி என்னுடைய சிஸ்டர் தான், அவளையும் இங்க இருந்து வெளியே நல்லபடியா அனுப்பி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ராஜமாதாவுக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கு, உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சான்னு கேட்க, ஆமா அதான் ராஜமாதா நீங்களே எனக்கு உதவி பண்ணுவீங்கல்ல, அடுத்ததா ராஜமாதா நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்க, ராஜமாதாவும் சிரிச்சுக்கிட்டே, நானா நாளைக்கு பார்க்கலாம், கோர்ட்ல என்ன பண்ணுங்கிறது அங்க முடிவு பண்ணலாம், என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு உனக்கு அங்கே தெரியும் அப்படின்னு சொல்ல, இந்த லீயும் செம்மையாக கத்தி விட்டுட்டு, இதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு சொந்தமானது, எங்கள் அம்மாவை அனுபவிக்க விடாமல் சாகடிச்சிங்கல்ல, நான் யாரையும் சும்மா விட மாட்டேன், கண்டிப்பாக அந்த சின்ன பையனை அந்த அரசவையிலேருந்து எடுத்துட்டு நான் தான் மன்னர் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இங்கே நம்ம யான்சி அவனுடைய செயினை ஒன்று கழட்டி தூக்கி போட்டுட்டு போயிருந்திருப்பாங்க இல்லையா, அதை எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு லூ பிரதருடைய சமாதியில் நம்ம யான்சி கூட ஷென்னுடைய ரத்தத்தை எடுத்து டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி கொடுத்துருந்துருப்பாங்க. அந்த சமயத்தில் என்ன நடந்திருக்கும்னு யோசிச்சு பார்க்குறான். ஆக்சுவலாக அங்கே நம்ம ஷென்னையும் வாட்ச் பண்ணுறதுக்காக ஒரு ஆள் வந்திருப்பான், அதை யான்சியும் பார்த்துருப்பாங்க. அதனால் அவனுடைய நெஞ்சிலேயே குத்துற மாதிரி
மாதிரி அவங்க தலையில இருந்த ஹேர் பின்னை எடுத்து குத்திக்கிட்டு, ஷின் நீ என்ன பண்ணிட்டு இருக்கங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ரத்தத்தை எடுத்து டிவோர்ஸ் பேப்பர்லயும் சைன் பண்ணி கொடுத்துருந்துருப்பாங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்க நம்ம யான்ஷியும் பான்ஷியும் 2 பேரும் நைட்டு நேரத்துல ஊரை விட்டே கிளம்பி இருப்பாங்க இல்லையா, ஒரு சரியான காட்டு பகுதிக்கு போயிடுறாங்க. அங்க ஆள் அரவமே இல்லாத ஒரு இடமா இருக்கிற மாதிரி இருக்கு. அங்க ஒரு சமாதியும் இருக்கு. அந்த சமாதியை பார்த்த உடனே அங்கேயே இறங்கிடுறாங்க 2 பேருமே. அங்க நம்ம யான்ஷியோட மாஸ்டர் இருக்காரு. அவரை பார்த்த உடனே யான்ஷிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. மாஸ்டர் நீங்களான்னு கேட்க, ஆமா உன்னை பாக்குறதுக்காக தான் நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். லேட்டாக நீ எங்க வரமாட்டியோ, ஏதாவது உனக்கு ஆயிடுச்சோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல வேலை வந்து சேர்ந்துட்டேன். மாஸ்டர் இப்ப ஷின் சிட்டில ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. அந்த லீ எல்லா அதிகாரத்தையும் அவன் கையில எடுத்துக்கிட்டு நம்ம ஷின் சிட்டியை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்ல மாஸ்டரும் ரிப்போர்ட் எடுத்து கொடுக்குறாரு. மாஸ்டர் கிட்ட நம்ம லீய பத்தின நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரிய வருது. யான்ஷியும் அந்த குட்டி பையனை அனுப்பி வச்சு லீ அம்மாவுடைய சமாதியை செக் பண்ண அனுப்பி இருப்பாங்க. அவனும் செக் பண்ணி இருந்திருப்பான். மாஸ்டரும் உனக்கு தேவையானது இந்த பேப்பர்ஸ்ல எல்லாமே எழுதி வச்சிருக்கேன், நீ இதை செக் பண்ணிக்க, கரெக்டான நேரத்துல இதை யூஸ் பண்ணன்னு சொல்ல அடுத்த நாளே இந்த லீயும் ராஜ பதவியை அடையணுங்கிறதுக்காக அவனுடைய ஆட்களோட கூடவே கொஞ்சம் பெண்களையும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அதுவும் நிறைய பெட்டிகளோடவும் வந்திருக்கான். நம்ம குட்டி ராஜாவும் எதுவும் தெரியாம அரசவையில உட்காந்துருக்க, அரசவையில அத்தனை அமைச்சர்களும் நின்றுட்டு இருக்க லீயும் முன்னாடி போயிட்டு பேச ஆரம்பிக்கிறான். இந்த அரசாங்கம் புதுசா ஒரு பலம் வாய்ந்த ஒரு ஆளை தேர்ந்தெடுக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அந்த இடத்துல நம்ம ராஜமாதா வந்துடுறாங்க. அவங்கள பார்த்த உடனே எல்லாருமே காலில் விழுந்துடுறாங்க. அசிஸ்டண்டும் இப்ப ராஜமாதாவுக்கு உடம்பு சரியாயிடுச்சு, அவங்க இனிமேல் எல்லா வேலையும் அவங்களே பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்க இந்த லீ இருந்துட்டு அவங்க ஆல்ரெடி ஓல்ட் ஆயிட்டாங்க, அவங்களால இந்த அரசாங்கத்தை எப்படி பாத்துக்க முடியும், அதனால கண்டிப்பா ஒரு முடிவோட தான் வந்திருப்பாங்க. அது என்னன்னா அப்படிங்க நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணு இருந்துட்டு, லீ அமைச்சரே நான் இன்னும் பேச வந்தது முடிக்கவே இல்லை, அதுக்குள்ள பேச ஆரம்பிச்சிட்டீங்க. ராஜமாதாவும் நிப்பாட்டிட்டு லீக்கு நன்றி தான் சொல்லணும். அரச குடும்பம் மக்களுக்காக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றதா தான் இருக்கு. எனக்கு உடம்பு சரியில்லாத கொஞ்ச நாளாவே நான் பிரைவேட்டா எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். லீ அமைச்சர் நிறையவே எனக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காரு. உண்மையாவும் நேர்மையாவும் நம்ம அரசாங்கத்துக்காக ரொம்பவே ஹெல்ப் பண்ணி நிறையவே ஒர்க் பண்ணியிருக்காரு. அதனால அவரு இப்ப போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறது தான் அவருடைய வேலை அப்படின்ட்டு அவங்கிட்ட ஒரு இம்பீரியல் கோர்ட் இருந்துச்சு இல்லையா, அதையும் ராஜமாதா பிடிங்கிடுறாங்க. இனிமேல் எந்த வேலையும் நம்ம லீ அமைச்சர் செய்ய தேவையில்ல, அவர் போயிட்டு இப்போதைக்கு ரெஸ்ட் எடுத்தாவே அதுவே நல்லது அப்படின்னு சொல்ல அதோட தான் இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட்ல என்ன ட்விஸ்ட் காத்திருக்குன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த எபிசோட் நோட்டிஃபிகேஷனுக்காக. அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய் and thank you.